إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றிய செய்தியை நாம் பார்க்கின்ற போது, அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற நூலின் ஆசிரியர் அஷேக் ஷஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9வது நாள் திங்கட்கிழமை, கிறிஸ்துக்கு பிறகு 571 ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் தேதி அதிகாலையில் பிறந்தார்கள் என்று அவர்கள் தனது நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். இதை அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற நூலிலிருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்றும் இந்த ஆண்டு அழைக்கப்படும். நாம் அப்ரஹாவுடைய அந்த வரலாறு, யானைப்படை அழிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபீல் அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பென்பது எப்போது நிகழ்ந்தது என்பதை இந்த செய்தி சொல்கிறது. இதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ரபியுல் அவ்வல் மாதம் எத்தனையாம் நாள் பிறந்தார்கள் என்பதில் பல கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இதை ஒரு உறுதியான கருத்தாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் 9வது நாள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அவர்களது நபித்துவத்துக்கு, நுபுவத்துக்கு முன்னோடியாக அன்னை ஆமினாவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அதன் பிரகாசத்தில் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரமாண்டமான நெருப்பு குண்டம் அணைந்து விட்டது. அதே போன்று சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன என்று கூறப்படும். இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான சான்றுகள் எதுவும் இல்லை. அதே போன்று அந்த சமுதாயத்தவரும் தங்களது வரலாற்று நிகழ்வுகளில் இதை பற்றி குறிப்பிடவில்லை என்று இந்த நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்போடு இவ்வாறான நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்று கூறப்படுகின்ற இந்த செய்திகளுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை என்பதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது.
அதே போன்று வரலாற்று நூட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தையை பெற்றெடுத்ததும் அன்னை ஆமினா அந்த நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹுடைய பாட்டனர் அப்துல் முத்தலிஃபுக்கு தெரிவிக்கிறார்கள். அவர் மகிழ்ச்சியுடன் தனது பேரப்பிள்ளையை காபாவுக்கு தூக்கி சென்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தனது பேரப்பிள்ளைக்காக பிரார்த்தித்தார்கள். அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயரிட்டார்கள். இப்பெயர் இதற்கு முன்னர் எவருக்கும் சூட்டப்படவில்லை. அரபியர்களின் வழக்கப்படி 7ஆம் நாள் நபி அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டது என்ற செய்திகள் இந்த நூலிலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வு நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பிறப்பு, அதை பற்றிய இந்த செய்தி. அதே போன்று அடுத்ததாக நாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடந்த நிகழ்வுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நபி அவர்கள் சவுர் குகையிலே 3 நாட்கள் இருந்து சவுர் குகையிலிருந்து ஹிஜ்ரத்தை ஆரம்பித்தது ரபியுல் அவ்வல் முதலாவது நாள். ரபியுல் அவ்வல் அந்த முதலாவது நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்துடைய இறுதியில் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு 3 நாட்கள் அவர்கள் சவுர் குகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்குகிறார்கள். அதன் பிறகு ரபியுல் அவ்வல் மாதத்துடைய அந்த முதலாவது நாள் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆரம்பிக்கின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது இது மிக முக்கியமான வரலாறு. ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித், இந்த அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்துக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து செல்வதற்குரிய வழிகாட்டியாக தேர்வு செய்கிறார்கள். எனவே அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்ன செய்கிறார்? அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? 2 ஒட்டகங்களோடு அங்கு வந்து சேருகிறார்கள். அப்ப இதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களுடைய வீட்டிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஹிஜ்ரத் பயணம் தொடர்பாக அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இதோ எனது இந்த 2 ஒட்டகங்களில் நீங்கள் சிறந்த ஒட்டகங்களை உங்களுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய அந்த பெருமதியை, அந்த கிரயத்தை பகரமாக அவர்கள் வழங்குகிறார்கள். அதை கொடுத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இருவருக்கும் அந்த பயணத்துக்கான அந்த உணவை என்ன செய்யறாங்க? ஒரு துணியில வந்து மடித்து எடுத்து வருகிறார்கள். அதை தொங்க விடுவதற்கு அவர்களிடம் அந்த கயிறு ஒன்று இருக்கவில்லை, கயிறை கொண்டு வர மறந்து விட்டார்கள். எனவே அவர்கள் என்ன செய்யறாங்க? தனது இடுப்பிலே கட்டியிருந்த ஒரு துண்டை எடுத்து அதை 2ஆக அதை கிழித்து ஒன்றிலே என்ன செய்கிறார்கள்? அதை கட்டினார்கள். அதனால் அவர்கள் தாத்துன் நிதாக்கைன் என்று அழைக்கப்பட்டார்கள். தாத்துன் நிதாக்கைன் என்ற அந்த சிறப்பு பேர் அவர்களுக்கு உண்டு என்ற செய்தி புகாரிலே வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வு அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள்? பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய அந்த உதவியோடு, அல்லாஹுடைய அருளோடு. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நறுமையான சகோதரர்களே, பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற்றன என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணத்தில் பல அர்ப்பணிப்புகள், தியாகங்களோடு தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போன்று அவர்கள் அந்த பயணத்திலே அல்லாஹுடைய உதவிகளை காணக்கூடிய சந்தர்ப்பங்கள், பல நிகழ்வுகளை
நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மூமின்களுக்கு உண்டு என்பதற்கு அந்த செய்தி, அதுல சுராகத் இப்னு அந்த ஜுஅஷுமுடைய செய்தியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் நெருங்கி தனது குதிரையிலே வருகின்ற போது, ஏனென்றால் மக்கா காபீர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய தலையை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த பரிசை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தனது ஒட்டகத்திலே வேகமாக பயணித்து அவர்களை நெருங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய உதவி அங்கு வருகிறது. ஒட்டகம் அப்படியே பூமிக்குள், அதாவது குதிரை அப்படியே பூமிக்குள் புதைகிறது. இவ்வாறு பல தடவைகள் நிகழ்கின்றன. இறுதியில் அவர் அல்லாஹ்வின் தூதரிடமே உதவி கேட்க ஆரம்பிக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, இறுதியில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரையே பாதுகாக்கக்கூடியவராக அவர் மாறுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இவ்வாறு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துவத்துடைய 14வது வருடம், அந்த ஹிஜ்ராவுடைய முதல் வருடம், அது ரபியுல் அவ்வல் பிறை 8 திங்கட்கிழமை அந்த குபா பள்ளி இப்போது இருக்கக்கூடிய இடம், மஸ்ஜித் குபா என்று அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள். அங்கு வசிக்கக்கூடிய அம்ர் இப்னு அவுஃப் அந்த குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதி, அங்கிருந்து தக்பீர் முழக்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை அவர்கள் பார்த்தவுடன் தக்பீரை முழங்குகிறார்கள் சந்தோஷத்தில். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எல்லாம் அங்கு வரவேற்கிறார்கள். நாங்க பார்க்கிறோம், மதீனாவுல என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் அங்கு காத்து கொண்டு இருந்து விட்டு திரும்பி செல்வார்கள். அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்க ஆவலோடு மதீனாவாசிகள் தயாராக இருந்தார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்ர் இப்னு அவுஃப் கோத்திரத்திடம் குபாவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவிலே யாருடைய வீட்டிலே தங்கினார்கள் என்று பார்க்கின்ற போது, குல்சும் இப்னு ஹத்தும் என்பவருடைய வீட்டில் தங்கினார்கள் என்ற ஒரு கருத்தும், அதே போன்று ஸஅத் இப்னு ஹைஸமா அவருடைய வீட்டிலே தங்கினார்கள் என்ற இன்னொரு கருத்தும் இதிலே இருக்கிறது. இதிலே அதாவது குல்சும் இப்னு ஹத்தும் என்பவருடைய வீட்டிலே தங்கினார்கள் என்பது உறுதியான கருத்தாக இருக்கு. நபி அவர்கள் அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் குபாவிலே தங்கினார்கள், அங்கு தங்கியிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவிலே ஒரு மஸ்ஜிதை நிர்மாணித்தார்கள். அதுதான் மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு முதலில் எழுப்பிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்தார்கள். 5வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, அல்லாஹுடைய அந்த உத்தரவோடு, அல்லாஹுடைய உத்தரவு வர அவங்க அங்கிருந்து புறப்படுகிறார்கள். வாகனத்தில் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு அமர்ந்து கொள்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய செய்தியை தனது தாய் மாமன்மார்களுக்கு, அதாவது நஜ்ஜார் கிளையினருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை வரவேற்பதற்காக வாட்களை அணிந்து வருகிறார்கள். அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி அவர்கள் மதீனாவை நோக்கி பயணமானார்கள் என்ற செய்தி புகாரிலே வருகிறது. இவ்வாறு ஜும்மாவுடைய நாளில் நபி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது சாலிம் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர் வசிக்கும் அந்த இடம் வந்தபோது, அது ஜும்மா தொழுகைக்கான நேரமும் ஆகிவிட்டதால் நபி அவர்கள் பத்துனுல் வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி அவர்கள் அங்கு ஜும்மா தொழுகையை நடத்தினார்கள். அந்த இடத்தில் இன்று ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டுள்ளது. நபி அவர்களோடு அந்த தொழுகையில் மொத்தம் ஒரு 100 பேர் வரை என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். அன்சாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் மிகுந்த ஒரு செல்வ செழிப்போடு இல்லை என்றாலும் நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பினால்
ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தூதர் தங்கள் வீட்டில் தனது வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டையும் கடந்து செல்கின்ற போது என் அருமை சகோதரர்களே என்ன செய்கிறார்கள்? அந்த ஒட்டகத்துடைய வாகனத்துடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, பாதுகாப்பும் ஆயுதமும் படைபலமும் வீரர்களும் நிறைந்த எங்களுடைய வீட்டிலே வந்து தங்கிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் வாகனத்துக்கு ஒட்டகத்துக்கு வழிவிடுங்கள், அதற்கு ஏவப்பட்டுள்ளது, அதற்கு பணிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறிக்கொண்டே வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபியுடைய ஒட்டகமும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒட்டகம் இறுதியில் இப்போது மஸ்ஜிது நபவி அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே போய்தான் அந்த ஒட்டகம் அமருகிறது. அங்கே மண்டியிட்டுக் கொள்கிறது. நபி அவர்கள் அப்போதும் இறங்கவில்லை. பின்பு சிறிது தூரம் அந்த ஒட்டகம் மறுபடியும் எழுந்து சென்று திரும்பி பார்த்து அந்த முதலில் மண்டியிட்ட இடத்துக்கே ஒட்டகம் திரும்பி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒட்டகம் அமர்ந்தவுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்குகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் மாமன்களாகிய அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தினர் என்ன செய்யறாங்க? அவர்களுடைய வீடுகளிலே தங்குவதற்காக என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறார்கள். அப்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்கு வருமாறு அழைக்கின்ற போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கடா, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பயண பொருட்களை எல்லாம் தங்களது வீட்டுக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தனது பயணப் பொருட்கள் எங்கு இருக்கிறதோ, சாமான்கள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் தங்க முடியும் என்று கூறி அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் தான் தங்குறாங்க. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்கன்னா, நபியுடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய விருப்பப்படி ஒட்டகம் அவர்களோடு இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறு சுப்ஹானல்லாஹ் இதெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள். ஹிஜ்ரத்தோடு தொடரப்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடந்த நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அடுத்ததாக அவர்கள் மஸ்ஜிது நபவியை அவர்கள் கட்டினார்கள். அந்த மஸ்ஜிது நபவி உள்ள இடத்தையும் நபி அவர்கள் பணம் கொடுத்து வாங்கினார்கள். 2 அனாதைகளுக்கு சொந்தமான அந்த இடத்தை நபி அவர்கள் பணம் கொடுத்து என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை வாங்கினார்கள். அதை வாங்கி அந்த இடத்தில் தான் நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியையும் தனது மனைவிமார்களுக்கான அறைகளையும் அங்கு என்ன செய்கிறார்கள்? அமைத்தார்கள். அவ்வாறு அமைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அன்சாரி தோழர்கள் முஹாஜிர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துவதற்காக, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா வக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா என்று அவர்கள் பாடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள், இறைவா, மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வில்லை, அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த மஸ்ஜித் என்ன செய்யப்படுகிறது? மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டது. மஸ்ஜித் என்பது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் குபாவிலே ஒரு மஸ்ஜிதை எழுப்பினார்கள். அதே போன்று மதீனாவுக்கு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை அவர்கள் கட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான அதற்கு பிறகு நபி அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி அவருடைய வீட்டிலிருந்து அவர்கள் கட்டிய அந்த அறை, அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதே போன்று இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வுதான் அப்துல்லாஹ் இப்னு ஸல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். யூதர்களுடைய ஒரு மார்க்க அறிஞராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ஸல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியும் ஒரு அபூர்வமான ஒரு ஆச்சரியமான செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது முதலில் அவர்களது முகத்தை பார்த்தேன். அவர்களுடைய முகம் ஒரு பொய்யருடைய முகமாக காட்சியளிக்கவில்லை. அவர்கள் முதலில் மக்களுக்கு செய்த உபதேசம் என்னவென்றால், மக்களே, நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சலாம், அதை நீங்கள் பரப்புங்கள். அதே போன்று ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இரவில் மக்கள் தூக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் எழுந்து தொழுங்கள், நீங்கள் ஈடேற்றமாக சுவனம் நுழையுங்கள் என்றுதான் நபி அவர்கள்
முதலில் உபதேசம் செய்தார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த யூத அறிஞர் என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சில கேள்விகள், ஒரு நபிக்கு மாத்திரமே தெரிந்த அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பதிலளித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்ன முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த யூதர்களை அழைத்து நீங்கள் என்னை பற்றி கேளுங்கள், இந்த யூதர்களிடம் என்னை பற்றி விசாரியுங்கள், நான் இங்கே மறைந்து இருக்கிறேன், மறைந்து கொள்கிறேன், அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு யூதர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள். அழைத்து அப்துல்லாஹ் இப்னு சல்லாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் போது அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவர் எம்மிலே மிகச் சிறந்தவர், எம்மிலே மிக சிறந்தவர், மார்க்க அறிஞர் என்று அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார்கள். அதன் பிறகு மறைந்திருந்த அவர்கள் முன்னால் வந்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுவிட்டேன் என்று அவர்கள் இஸ்லாத்தை பிரகடனம் செய்கிறார்கள். செய்தவுடன் அவர்கள் தலைகீழாக உடனடியாக மாறுகிறார்கள். எந்த வெட்கமோ கூச்சமோ இன்றி எந்த நாவுகள் அவரை புகழ்ந்தனவோ அந்த நாவுகள் அவரை இகழ ஆரம்பிக்கின்றன, மிக மோசமாக திட்ட ஆரம்பிக்கிறார்கள். எனவே இங்கு சத்தியம் புலப்பட்டது. எனவே சத்தியம் இங்கு புலப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூதர்கள் என்பவர்கள் கௌமும் புஹுத் என்று சொன்னார்கள், அபாண்டமான பழி சுமத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள். அதே போன்று நாம் பார்க்கலாம், ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடந்த நிகழ்வுகள்ல சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன். இப்போது நாம் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டு நடந்த நிகழ்வுகளைத்தான் இப்போது உங்களுக்கு சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டு நடந்த நிகழ்வுகள். இவ்வளவு நிகழ்வுகளும் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டு நடந்தவைகள். அதே போன்று ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் நிகழ்ந்த நிகழ்வுகள்ல, அதாவது புவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு போர், கஸ்வத் புவாத் என்று இது வருகிறது. அப்ப கஸ்வா என்ற வார்த்தை நாங்க படிச்சுக்கிறோம் வரலாற்று நூட்கள்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை படிக்கின்ற போது கஸ்வா என்ற ஒரு வார்த்தையை நாம் படித்திருக்கிறோம். அதே போன்று அல்லது சரியா சராயா என்ற ஒரு வார்த்தையும் படித்திருக்கிறோம். இந்த இரண்டு வார்த்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன நாங்க படித்திருக்கிறோம்? கஸ்வாக்கும் சரியா அல்லது சராயா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன படித்திருக்கிறோம்? சொல்லுங்க பாபா. நபி அவர்கள் நேரடியாக பங்கேற்ற போர்கள் கஸ்வா என்று அழைக்கப்படும். கஸ்வா என்று அழைக்கப்படுவது நபி அவர்கள் நேரடியாக பங்கேற்ற போர்கள். சராயா அல்லது சரியா என்று வருமாக இருந்தால் அது நபி அவர்கள் அந்த போர்ல கலந்து கொள்ள மாட்டாங்க. யாராவது ஒரு நபித்தோழருடைய தலைமையில் அந்த படையை அனுப்புவாங்க. அந்த படையை நபி அவர்கள் அனுப்புவார்கள். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது கஸ்வத் புஆத். இப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்களது 200 தோழர்களோடு அந்த குறைஷிகளின் ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக செல்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது மக்காவில் இருந்து நபி அவர்களும் சஹாபாக்களும் அநியாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறது. எனவே இவர்களை, இந்த குறைஷி காபீர்களை என்ன செய்யக்கூடாது, நிம்மதியாக இங்கு பயணிப்பதற்கு அவர்களை விடக்கூடாது. போருக்கான அனுமதியும் வழங்கப்பட்டு விட்டது. போருக்கான அனுமதி வழங்கப்பட்ட பிறகுதான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்கிறார்கள். எனவே இந்த வியாபார கூட்டத்தில் உமையா இப்னு ஹலஃபும் 100 குறைஷிகளும் இருந்தார்கள். இவர்களோடு 2500 ஒட்டகங்கள் இருந்தன. நபி அவர்கள் அந்த ரபுவா என்ற மலைக்கருகில் புவாத் என்ற இடம் வரை சென்றார்கள். ஆனால் அந்த வியாபார கூட்டம் அந்த இடத்தை விட்டு முன்கூட்டியே கடந்து விட்டதால் அங்கு போர் எதுவும் நடைபெறவில்லை. இப்போது நபி அவர்கள் இந்த போருக்காக வெளியேறி வந்தபோது மதீனாவில் யாரை பொறுப்பாக பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்றால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நபி அவர்கள் நியமிக்கிறார்கள். இப்போரிலும் ஒரு வெள்ளை நிற கொடிதான் பயன்படுத்தப்பட்டது. அந்த கொடியை யார் ஏந்தி இருந்தாங்கன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்து இந்த ஹிஜ்ரி 2வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் நடக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வு முதலாவது பத்ர் போர் என்று ஒரு போர் அழைக்கப்பட்டது. முதல் பத்ர் போர் என்று அழைக்கப்பட்டது. இதை பொறுத்தவரையில் இது ஹிஜ்ரி 2 ரபியுல் அவ்வல் மாதம். அதாவது இதில் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா
ஹுரூஸ் இப்னு ஜாபிர் என்ற அல் ஃபிஹ்ரி என்பவர் சில முஷ்ரிக்குகளோடு என்ன செய்கிறான் என்றால் மதீனாவின் மேய்ச்சல் நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்து கால்நடைகளில் சிலவற்றை கொள்ளையடித்து சென்று விடுகிறான். அப்ப இதை அறிந்த நபி அவர்கள் தங்களின் 70 தோழர்களை அழைத்துக் கொண்டு அவனை விரட்டி பிடிப்பதற்காக விரைகிறார்கள். அப்ப பத்ருக்கு அருகில் உள்ள சஃபான் என்ற இடம் வரை சென்றும் அவர்களை அல்லாஹ்வின் தூதருக்கு அடைய முடியவில்லை. எனவே அவர்கள் தப்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் போரின்றி திரும்பினார்கள். இது முதல் பத்ர் போர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே நறுமையான இப்போது நபி அவர்கள் மதீனாவிலிருந்து செல்லும் போதும் மதீனாவுக்கு யாரை பொறுப்பாக ஆக்கினார்கள் என்றால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஹிஜ்ரி 3வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அதாவது கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனை என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் கொல்லுமாறு அவனை கொன்று விடுமாறு ஏவுகிறார்கள். ஏனென்றால் அவன் இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதிகளை செய்து கொண்டிருக்கிறான். கவிதைகள் மூலம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவன் என்ன செய்கிறான், தூற்றிக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று இவன் என்ன செய்கிறான், மக்காவுக்கு சென்று மக்காவில் உள்ள காபிர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன செய்கிறான், தூண்டி விடுகிறான். இப்படி பல சூழ்ச்சிகளை செய்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடம் கேட்கிறார்கள், இவனுடைய கதையை முடிப்பவர்கள் யார் என்று கேட்கும் போது நபி தோழர்கள்ல என் அருமையான சகோதரர்களே முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவனை கொலை செய்கிறார்கள். அதற்குரிய திட்டத்தை வகுத்து அதை சிறந்த முறையிலே அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இந்த நிகழ்வையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஹிஜ்ரி அதாவது 3வது வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போன்று ஹிஜ்ரி 3ல நடக்கக்கூடிய மற்றும் ஒரு நிகழ்வு தான் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த மௌத்துக்கு பிறகு, அந்த பத்ருக்கு பிறகு அவங்க மரணிக்கிறாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்றொரு மகளாக இருக்கக்கூடிய உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட திருமண ஒப்பந்தத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 3ல் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் என்ன செய்யறாங்க, அந்த திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 4ல் என் அருமையான சகோதரர்களை, நான் இப்ப சொல்றது ரபியுல் அவ்வல் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தான். ரபியுல் அவ்வலில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு செல்கிறேன். அடுத்ததாக ஹிஜ்ரி 4வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் அதாவது யூதர்கள்ல பனு நதீர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர், பனு நதீர் உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே பிரபலமான அந்த யூத கோத்திரங்கள் என்று இருந்தவைகள் என்னென்ன கோத்திரங்கள், பனு கைனுகா, வேற பனு நதீர், அதே போன்று பனு குரைதா. இவர்கள் எல்லாம் என்ன, இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் இவர்களோடு ஒப்பந்தங்களை செய்தாலும் அந்த ஒப்பந்தங்களை எப்படியெல்லாம் இவர்கள் முறித்தார்கள் என்பதை நீங்க படித்தீங்க, வரலாறு படித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் இவர்கள். இந்த இடத்துல பாருங்க, இந்த பனு நதீர் ஹிஜ்ரி 4ல ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது இந்த யூதர்களை பொறுத்தவரையில இஸ்லாம் வளர்ச்சி அடைகின்ற போது இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே இவர்களுக்கு வெளிப்படையாக எதிர்க்க இவர்களுக்கு துணிவில்லாத காரணத்தால் பலவிதமான சூழ்ச்சிகளை சதித்திட்டங்களை இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செய்து கொண்டிருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே என்ன செய்தாங்க, இடைக்கிடை அவர்கள் அந்த குரோதத்தை வெளிப்படுத்தினார்கள். இதை முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு பலவிதமான தந்திரங்களை இவர்கள் கையாண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒப்பந்தங்கள் இருந்தும் அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் மதிக்கவில்லை. இப்படியான ஒரு சூழல். எனவே இந்த பனு கைனுகா என்ற கோத்திரம் அவர்கள் தான் முதலிலே மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்கள், ஒப்பந்தத்தை முறித்தவர்கள். அதே போன்று இந்த பனு கைனுகாவுக்கு என்ன நடந்தது, அதே போன்று கஅப் இப்னு அஷ்ரஃப் கொல்லப்படுகிறான். இதன் பிறகும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், உஹதுடைய யுத்தத்துக்கு பிறகு மறுபடியும் யூதர்களுக்கு ஒரு துணிவு பிறக்கிறது. ஏன்னா உஹது முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி போன்று இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இப்படியான சூழல்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களோடு அதாவது மிக நிதானமான ஒரு முறையைத்தான் கையாண்டு கொண்டு செல்கிறார்கள். இப்போது நபி அவர்களோடு செய்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே என்ன செய்யறாங்க, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு கொல்லப்பட்ட ஒருவருக்கான அந்த ஃபிதியாவை கொடுக்க வேண்டும், அந்த ஈட்டுத் தொகையை கொடுக்க வேண்டும். அவ்வாறு ஈட்டுத் தொகையை கொடுப்பதில் யூதர்களும் என்ன செய்ய வேண்டும்,
பங்கு கொள்ள வேண்டும், அவர்களும் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நபி அவர்கள் பனு நதீர் கோத்திரத்தாரிடம் வருகிறார்கள். தனது தோழர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல தோழர்களோடு வருகிறார்கள். வந்து இவ்வாறு அந்த நஷ்ட ஈட்டு தொகை நீங்களும் வழங்க வேண்டும், சேர்ந்துதான் கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு பேச்சுவார்த்தை நடக்குகிறது. இந்த நேரத்திலே அருமையான சகோதரர்களே, யூதர்கள் நபி அவர்களை ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே உட்கார வைத்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெளியே சென்று ஒரு தனியான ஆலோசனை செய்து நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலால் நாம் ஏறி என்ன செய்வோம், ஒரு கல்லை நபியுடைய தலையிலே போட்டு விடுவோம், அவரை கொன்று விடுவோம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், ஒரு சதி செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதை தனது தூதருக்கு அறிவித்து விடுகிறான். அறிவித்து விட்டவுடன் நபி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். எனவே இப்படி இவர்கள் சூழ்ச்சி செய்த காரணத்தால் இவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, போரை அறிவிப்பு செய்கிறார்கள். 10 நாள் அவகாசம் கொடுக்கிறாங்க. மதீனாவிலிருந்து அவர்கள் வெளியேறலாம், ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியாது, தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு மதீனாவிலிருந்து வெளியேறலாம் என்ற ஒரு அறிவிப்பை நபி அவர்கள் செய்கிறார்கள். அதன் பிறகு முனாஃபிக்குகளுடைய பேச்சுக்கு இவர்கள் மயங்கி அவர்கள் செல்வதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு முனாஃபிக்குகளும் உதவி செய்யவில்லை. நீங்க அல் குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்த்தால் இந்த பனு நதீருடைய இந்த செய்திகள் மிக அழகாக அந்த அத்தியாயத்திலே சொல்லப்படும். அப்ப இந்த நிகழ்வுமே அருமையான சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நிகழ்கிறது. இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், இறுதியில் மதீனாவிலிருந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் மதீனாவிலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். இது ஹிஜ்ரி எத்தனாவது வருடம் நடைபெறுதுன்னு சொன்னேன், ஹிஜ்ரி 4வது வருடம். அதே போன்று ஹிஜ்ரி 5வது வருடம் என் அருமையான சகோதரர்களே, தூமத்துல் ஜந்தல் என்ற இடம், இது அதாவது சிரியாவுக்கும் திமிஷ்குக்கும் மத்தியில, அதாவது ஷாம் என்று சொல்லுவோம், சிரியா அதனுடைய தலைநகர் அந்த திமிஷ்க், அந்த இரண்டுக்கு மத்தியில ஒரு சுமார் 5 இரவு தூர ஒரு பயணம், மதீனாவிலிருந்து ஒரு 15 நாட்கள் தூர பயணம். அந்த இடத்துக்கு நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு ஒரு கூட்டம் என்ன செய்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது, வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மதீனாவுக்கு எதிராக படையெடுத்து வரப்போகிறார்கள் என்ற செய்திகள் வந்த போது நபி அவர்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு சென்றார்கள். இந்த போர் தூமத்துல் ஜந்தல். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை எதிர்க்க முடியாமல் அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்ற செய்தி. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஹிஜ்ரி 6 நபி அவர்கள் உக்காஷத் இப்னு மிஹ்சன் என்ற அந்த நபித்தோழருடைய தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படையை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சென்று வெற்றியோடு திரும்பினார்கள். இதில் 40 நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்ற செய்தி. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஹிஜ்ரி 8 நபி அவர்கள் அனுப்பிய ஒரு படைப்பிரிவு சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது. சுஜா இப்னு வஹப் அல் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த நபித்தோழருடைய தலைமையில நபி அவர்கள் 24 பேரை கொண்ட ஒரு படை ஹவாசின் என்ற இடத்துக்கு அனுப்புறாங்க என்ற செய்தி. இவ்வாறாக என் அருமையான சகோதரர்களை, மதீனாவில் நபி அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். இதில் பல நிகழ்வுகள் என்ன செய்யப்படுகின்றன வருகின்றன. அவற்றை உங்களுக்கு சுருக்கமாக இதிலே சொல்லிவிட்டு அடுத்ததாக இதிலே ஹிஜ்ரி 10 எடுத்தீங்கன்னு சொன்னா ஹாலித் இப்னு வலீத் தலைமையில நஜ்ரான் என்பது கிறிஸ்துவர்கள் அப்போது அங்கு வாழ்கிறார்கள். அந்த பகுதிக்கு ஒரு படை அனுப்புறாங்க. அவர்கள் போய் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். அதில் என்ன செய்தாங்க, பல கோத்திரங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற முக்கியமான நிகழ்வு தான் ஹிஜ்ரி 11 நிகழ்வு. ஹிஜ்ரி 11 நிகழ்வை நாம் பார்க்க போகின்றோம். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம். அதாவது இந்த நிகழ்வை நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, நல்லா நான் தொடர்ந்து அந்த செய்திகளை அப்படி வாசித்துக் கொண்டு செல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக இந்த செய்திகளை கேளுங்க. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பக்கி, உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கி என்று அழைக்கப்படும், அல்லது பக்கியுல் கர்கத் என்றும் இது அழைக்கப்படும். ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த வார்த்தை பிரயோகம் பிழையானது, சரியானது பக்கி அல்லது பக்கியுல் கர்கத். அப்ப அதுல நபி அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து விட்டு நபி அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைவலியில் என்ன செய்யறாங்கடா சொல்கிறார்கள், தலைவலி என்று சொல்லி கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக ஆயிஷாவே,
என் தலை என்று சொல்ல வேண்டியது நான் தான். நபி அவர்களுக்கு ஒரு கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. அப்போது சொல்கிறார்கள், நான் உனக்கு முன்பே இறந்து விட்டால் உனக்கு என்ன கஷ்டம், நீ என் அருகில் வந்து என்னை குளிப்பாட்டி எனக்கு கஃனிட்டு எனக்காக அந்த ஜனாதா தொழுகை நடத்தி பின்னர் என்னை அடக்கம் செய்து விடலாம் அல்லவா என்று. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் அவ்வாறு செய்துவிட்டு, ஆயிஷா அவங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க நபி அவங்க. அப்போது ஆயிஷா சொல்றாங்க, அவ்வாறு செய்துவிட்டு நீங்க அன்றைய நாள் இறுதி என்ன செய்வீங்க, வீட்டுக்கு திரும்பி வந்து உங்கள் மனைவிகள் யாராவது ஒருவரோடு நீங்க என்ன செய்வீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இன்பமாக இருப்பீர்கள் என்று கூறினார்கள். இப்போது நபி அவர்கள் புன்னகைத்தவர்களாக இருக்கும்போது நபி அவர்களுடைய அந்த தலைவலி கடுமையாக அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறாங்க. நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்க விரும்பினாங்க என்பதைத்தான் இது காட்டுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் முஅவ்விதாத் அத்தியாயங்கள், குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை நான் ஓதி அல்லாஹ்வின் தூதருடைய கரங்களிலே ஊதி அதன் மூலம் அவருடைய மேனியை நான் தடவினேன். நபி அவங்க நோயின் போது இவ்வாறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க. அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு அப்போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு வீட்டில் மிகவும் அவங்களோட நோய் தீவிரமடைகிறது. அங்கே இருக்கிறாங்க, இன்னொரு மனைவியுடைய வீடு. அப்போது அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அப்போது அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி அங்கு ஒன்று கூடுகிறார்கள். நபி அவர்களுக்கு விழாப்புறத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு கடுமையான வலி, அதனால் அவர்கள் மயக்கமடைகிறார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த தாத்துல் ஜன்பண்டா, அந்த இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வேதனை ஏற்பட்டுள்ளதாக நாம் கருதுகிறோம், வாருங்கள் நாம் அவர்களுக்கு மருந்தை ஊற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்களுக்கு மருந்தை ஊற்ற வேண்டாம் என்று நபி அவங்க என்ன செய்கிறாங்க, நபி அவங்க சைகை செய்கிறார்கள். ஒரு நோயாளி மருந்தை வெறுப்பது இயல்புதான் என்ற நோக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, மருந்தை ஊற்றி விடுகிறார்கள். எனவே நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மயக்கத்திலிருந்து விழிக்கின்றாங்க. விழித்து சொல்கிறார்கள், இப்படி உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டு அதனால தான் நாம் இவ்வாறு செய்தோம் என்று. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வேதனையோடு இருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நோயுற்றிருக்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு மாறி மாறி செல்வதற்கு என்னால் முடியவில்லை, நீங்கள் விரும்பினால் எனக்கு அனுமதி அளியுங்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கின்றேன் என்று நபி அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க மனைவிமார்களிடத்துல. மனைவிமார்கள் அனுமதி வழங்குகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபித்தோழர்கள், யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஃபதுல், அதே போன்று அலி இப்னு அபி தாலிப், அந்த இரண்டு சஹாபாக்களுடைய உதவியோடு நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட தலையில் ஒரு துணி கட்டப்பட்டிருக்கிறது. நோயின் காரணமாக அவர்களுடைய கால்கள் தரையில் இழுபட்டு கொண்டே சென்ற நிலையில் ஆயிஷாரனுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் செல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயிலே இருக்கின்ற போது நபி அவர்கள் தனது அருமை மகளாரை அழைத்து வருமாறு செய்தி அனுப்புகிறார்கள். எனவே அங்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்களுடைய நடை அல்லாஹ்வுடைய தூதருடைய நடையை போலவே இருக்கும். நபி அவங்களை போலதான் அவன் நடை இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை வருகின்ற அழைத்து தனது பக்கத்திலே அமர வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு அவரோட காதில் ஏதோ இரகசியமாக சொல்கிறார்கள். அதை கேட்டபோது அவர்கள் அழுகின்றார்கள். மீண்டும் எதையோ சொல்கிறார்கள் இரகசியமாக, அப்போது சிரிக்கிறார்கள். அப்ப இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கும் போது அவர்கள் அதை சொல்லவில்லை. நபி அவங்க சொன்ன அந்த ரகசியத்தை அவர்கள் சொல்லவில்லை, நான் அதை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொல்றாங்க. எனவே நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் ஆயிஷா அவங்க திரும்ப அதை கேட்கின்ற போது அவர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி என்றால், அல்லாஹ்வின் தூதர் என்னிடம் இரகசியமாக சொன்னார்கள், ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் என்னிடம் குர்ஆனை ஒரு முறைதான் என்ன செய்வார், மீளாய்வு செய்வார். ஆனால் இந்த ஆண்டு என்னிடம் அவர் 2 முறை குர்ஆனை என்ன செய்தார், மீளாய்வு செய்தார். இதன் மூலம் என் வாழ்நாள் முடிவடையும் காலம் நெருங்கிவிட்டதாகவே நான் கருதுகிறேன் என்று எனது தந்தை என்னிடம் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பொறுமையாக இருங்கள்,
அடுத்து சொன்னார்கள், என் குடும்பத்தாரில் என்னுடன் முதலில் வந்து இணையக்கூடியவர்கள் நீங்கள் தான், அதான் நீங்க தான் முதல்ல மரணிப்பீங்க என்று தனது அருமை மகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நான் உனக்கு மிக சிறந்த முன்னோடியாக இருப்பேன் என்றும் சொன்னார்கள். இதை கேட்டபோது நான் அழுதேன். அதன் பிறகு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், மூமின்களுடைய பெண்களின் தலைவியாக அல்லது இந்த உம்மத்தின் பெண்களின் தலைவியாக நீங்க சொர்க்கத்தில் இருப்பதை விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். நான் அப்போது மகிழ்ச்சியோடு சிரித்தேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார்கள், ஆயிஷாவே, ஹைபரில் நான் உண்ட அந்த உணவின் வேதனையை இன்னும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நபி அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி என்ன செய்தால், நஞ்சூட்டப்பட்ட அந்த ஆட்டு இறைச்சியை கொடுத்தாள். அது நபி அவர்களுடைய தொண்டையை கடந்து செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அது தடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வேதனை நபி அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த விஷத்தின் காரணமாக என் பிரதான இரத்த குழாய் துண்டிக்கப்படுவது போன்று நான் உணர்கிறேன். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் இந்த இடத்துல. அதாவது சில வரலாற்று நமது இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், யூதர்கள் தங்களுடைய ஒரு எதிரி, யூதர்கள் தங்களுடைய எதிரியாக பார்க்கக்கூடிய ஒருவரை அவருக்கு அழிவு ஏற்பட்டு விட்டால், நபிக்கு அழிவை பிரார்த்தித்தவர்கள் யூதர்கள். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அஸ்ஸாமு அலைக்கென்று நபிக்கு என்ன செய்வார்கள்? மௌத்தை பிரார்த்தித்தவர்கள் யூதர்கள். அதே போன்று நபி அவர்களை கொள்வதற்கு பல திட்டங்களை வகுத்தாங்கன்னு ஒரு செய்தியை இப்ப கூட பார்த்தோம். அந்த பனு நதிர் கோத்திரத்தின் செய்த விஷயம். எனவே நபியை கொள்வதற்காக நஞ்சு கலந்த ஆட்டிறைச்சியை கொடுத்தார்கள். அதை உண்ட சஹாபாக்கள் மரணித்தார். நபி அவங்க அல்லாஹ்வுடைய உதவியால் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே யூதர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கும், அவர்களுடைய எதிரி கொல்லப்பட்ட நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். எனவே நபி அவர்களுடைய அந்த இறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய சூழ்ச்சியை யூதர்கள் வரலாற்றில் ஏற்படுத்தினாங்க ஒரு கருத்தும் இருக்கிறது. அதை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க பிறந்த தினமாகத்தான் கொண்டாடுகிறார்கள். ஆனா நபி அவங்க இறந்த தினம் அதுதான். ரபியுல் அவ்வல் 12 என்பது நபி அவங்க மரணித்த தினம். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது யூதர்களுடைய ஒரு சூழ்ச்சி என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அப்போது நபி அவர்கள் அந்த வேதனை என்ன சொல்றாங்கடா, அந்த விஷத்தின் காரணமாக எனது இரத்த குழாய் துண்டிக்கப்படுவது போன்று நான் வேதனை உணர்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்களோட மேல் அப்படி மேனியை தொட்டு பார்க்கிறாங்க. நபியுடைய மேனியை தொட்டு பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, நீங்க கடுமையான காய்ச்சலை நீங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லும் போது, என் அருமையான சகோதரர்களே, அப்போது கேட்கிறாங்க, அதாவது உங்களில் இருவர் அடையும் அளவுக்கு நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நபி அவங்க சொல்றாங்க. உங்களை இருவருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு வந்திருக்கிறது. அப்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியானால் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அவங்களோட சிந்தனை நன்மையில தான் இருக்குது. உங்களுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்னு கேட்கும் போது, ஆம், என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக பூமியில் உள்ள எந்த முஸ்லிமுக்கும் நோய் அல்லது வேறு எந்த துன்பம் ஏற்படும் போதும் மரம் தனது இலைகளை உதிர்ப்பது போன்று அல்லாஹ் அவனுடைய பாவங்களை உதிர்த்து விடுகிறான் என்று நபி அவங்க சொல்றான். இந்த நேரத்தில் நபி அவர்கள் இதை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் தனது கையை அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் மீது வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், போர்வையுடைய மேல் பகுதியில் நான் என்ன செய்தேன், அந்த வெப்பத்தை உணர்ந்தேன். அந்த போர்வையுடைய மேல் பகுதியில அந்த வெப்பத்தை உணரக்கூடிய அளவுக்கு கடுமையாக நபி அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு இது எவ்வளவு கடுமையாக இருக்கிறது? ஆம், நமக்கு சோதனை இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, நமக்கு சோதனை இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான நன்மையும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதற்கான நன்மையும் நமக்கு இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரை, மக்களில் மிகவும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர் யார் என்று கேட்கப்படுகிறது. நபி அவங்க சொல்றாங்க, அல் அன்பியா, நபிமார்கள். அவர்களுக்கு பிறகு யார் என்று கேட்கும் போது, நல்லோர்கள். அவர்கள் அவருடைய ஈமானுக்கு ஏற்ப என்ன செய்வார்கள், அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகையுடைய நேரம் வருகிறது. தொழுகைக்கு செல்லும் போது நபி அவர்கள் இருவருடைய உதவியோடு தான் நபி அவங்க என்ன செய்வாங்க, நடந்து செல்வார்கள். மகரிபுடைய தொழுகையின் நேரம் வருகிறது. அப்போது
நபி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மகரிபுடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அந்த தொழுகையில் வல் முர்சலாத்தி உருஃபா ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அதன் பின்னர் அல்லாஹ் அவர்களை தன்னிடம் அழைத்து கொள்ளும் வரை அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை இமாமத் செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகை நேரம் வருகிறது. மகரிப சூரத்துல் முர்சலாத் ஓதி தொழுவிக்கிறாங்க. இஷாவுடைய நேரத்தில் மக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவிடம், ஆயிஷாவே அசல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறான். தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் பாருங்க. தொழுகை என்பது இவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம். நறுமையான சகோதரர்களே, அப்போ சொல்றாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை, மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறான். அப்போ ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்றாங்க. தண்ணீரை நாம் ஊற்றினோம். நபி அவர்கள் குளித்தார்கள். பின்னர் எழுந்து செல்ல முயலும் போது நபி அவர்கள் மயக்கமடைந்து விட்டார்கள். மறுபடியும் சிறிது நேரத்தில் நபி அவங்க விழித்துக் கொள்கிறார்கள். விழித்துக் கொண்டவுடன் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி, மக்கள் தொழுது விட்டார்களா? அசல்லன் நாஸ். நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நாங்கள் உண்மையில் தொழுகைக்கு நமது வாழ்வில் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் கேள்வி கேட்பது, மக்கள் தொழுது விட்டார்களா? நபி அவங்க மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறாங்க. நறுமையான சகோதரர்களை, இல்லை உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுங்க. நபி அவங்க குளிக்கிறாங்க. எழுந்து செல்ல முயலும் போது மயக்கம் அடைகிறார்கள். மூன்றாவது முறையும் இதே போன்று நடக்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, அபூபக்கரிடம் சொல்லுங்கள், மக்களுக்கு அவர் தொழுகை நடத்தட்டும். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் அவர்கள் எனது தந்தை மென்மையான உள்ளம் கொண்டவர். குர்ஆனை ஓதும் போது அவரை அவரால் கட்டுப்படுத்த முடியாது, அழுது விடுவார்கள். எனவே வேறொருவரை தொழுகைக்காக நடத்தும்படி கட்டளையிடுங்கள் என்று சொல்றாங்க. இவ்வாறு நபி அவங்க 3 முறை தெரிவிக்கும். இப்படி சொன்ன போது ஆயிஷா அவங்க எதை பயந்தாங்கன்னு சொன்னா, ஆயிஷா அவங்க வந்து வேறொரு விஷயத்தை அவங்களோட சிந்தனையை வைத்துக் கொண்டு சொல்றாங்க. என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதருக்கு பதிலாக முதலில் நிற்பவர் குறித்து மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு தீய ஒன்றாக அதை ஒரு சகுனமாக பார்ப்பார்களோ என்று நான் அஞ்சினேன் மாதிரி சொல்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதில் மிக உறுதியாக இருந்தார்கள். எனவே அவர்களே தொழுகை நடத்துமாறு சொன்னார்கள் என்பதை அதில் மிக அழுத்தமாக பார்க்கிறோம். எனவே அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த தொழுகைக்கான முக்கியத்துவத்தை நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு எப்படி வந்தாங்கன்னு வரக்கூடிய செய்திகள்ல, அதாவது நபி அவர்கள் 2 தோழர்களுடைய உதவியோடு அவங்க நோய் கொஞ்சம் அவர்களுக்கு குணமடைகின்ற போது 2 கால்களும் தலையில் படக்கூடிய அளவுக்கு அவர்கள் தொழுகைக்கு வந்தாங்க என்ற செய்தியையும் பார்க்கிறோம். அபூபக்கர் அவங்க பின்னால செல்வதற்கு முற்படுறாங்க. அவங்களோட இடத்துல அவங்களை இருக்குமாறு ரசூலுல்லாஹ் சைகை செய்தார்கள். அப்போது என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை அமர வைக்கிறார்கள். அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்க, நின்று கொண்டு தொழுகை நடத்துறாங்க. நபி அவர்கள் அமர்ந்த நிலையில் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்த நாள் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் கடுமையாகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவரது மகனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்போது ஆட்சி பொறுப்பை பொறுத்தவரையில குறித்து யாரும் ஆசைப்படுவோ விரும்பவோ இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன்னு நம்பி அவங்க சொல்றாங்க. ஆனால் அது என்ன செய்யல, சில கருத்து முரண்பாடுகள் அங்கு வருகின்ற காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க என்ற செய்திகளை எல்லாம் நாம் அதிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்கள் 3 முக்கியமான உபதேசங்கள். இந்த இணை வைப்பாளர்களை இந்த அரபிய தீபகற்பத்தில் வெளியேற்றுங்கள் என்ற ஒரு செய்தியும், அதே போன்று தூதுக்குழுகள் நான் வழங்கியதை போன்று அவர்களுக்கும் நீங்கள் வழங்குங்கள், கண்ணியம் கொடுங்கள். அதே போன்று நபி அவர்கள் அந்த இடத்துல இப்போது நீங்கள் இந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்க, அதாவது அன்சாரி தோழர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி அவங்க கேட்குறாங்க, ஏன் அழுகின்றார்கள், நீங்கள் மரணித்து விடுவீர்களோ என்றுதான் அவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்போது நபி அவங்க என்ன சொல்றாங்க, தனது மனைவிமாரிடம் சொல்கிறார்கள், 7 தண்ணீர் தோல் பைகள்ல என்ன செய்யாங்க, அவற்றின் வாய்களை திறக்காமல் என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள்
நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நபி அவங்க விரும்புகிறான். அருமையான சகோதரர், இவ்வாறு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையில் ஒரு தடித்த துணியால் ஒரு கட்டு போட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வெளியே வருகிறார்கள். நபி அவர்கள் அங்கு வந்து மிம்பருக்கு அருகிலே அமர்ந்து நபி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை போற்றி அதன் பிறகு உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் அம்மா பாத் என்று சொல்லிவிட்டு, மக்களே, நான் உங்களுக்கு அன்சாரிகளை பற்றி அறிவுறுத்துகிறேன் என்று சொல்றான். நிச்சயமாக அவர்கள் எனது உள்ளார்ந்த நெருக்கமானவர்கள், எனது நம்பிக்கைக்குரியவர்கள். மக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பார்கள், ஆனால் அன்சாரிகள் குறைந்து கொண்டே போவார்கள். இறுதியில் அவர்கள் உணவின் உப்பின் அளவுக்கு மக்களிடையே ஆகிவிடுவார்கள். அவர்கள் தங்கள் மீது இருந்த கடமையை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களுக்குரிய அந்த கடமை உரிமை மட்டுமே எஞ்சி இருக்கிறது நபி அவங்க சொல்றாங்க. எனவே உங்களில் யாருக்காவது ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு அதன் மூலம் சிலருக்கு நன்மையும் மற்றவர்களுக்கு தீங்கும் ஏற்படுத்தும் நிலை வந்தால் அன்சாரிகளில் நன்மை செய்வரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விடட்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, நான் உங்களுக்கு முன்னால் செல்பவனாக முன்னோடியாக இருப்பேன், உங்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். உங்களை சந்திக்கும் இடம் அந்த ஹவுல் என்று சொல்றாங்க. ஹவுல் அதுதான் வாக்களிக்கப்பட்ட இடம். இதோ நான் நிற்கும் இந்த இடத்திலிருந்தே இப்போது அதை நான் பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த ஹவுலை நபி அவங்க பார்க்கிறாங்க. அதன் அகலம் ஐலா முதல் ஜுஹுஃபா வரையிலான தூரத்தை போன்றது என்று சொல்றாங்க. அதே போன்று பூமியில் உள்ள கருவூரங்கள் திறவுகோள்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன. அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்கள் என்று நான் உங்களை பற்றி அஞ்சவில்லை. ஆனால் உலக வாழ்க்கைக்காக நீங்கள் ஒருவர் போட்டியிட்டு அதற்காக சண்டையிட்டு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்ததை போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்பதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலக வாழ்க்கையையும் தன்னிடம் இருப்பதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வாய்ப்பளித்தான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருப்பதையே தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்கள் தாய் தந்தை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு அடியாருக்கு உலக வாழ்க்கையோ அல்லது அல்லாஹ்விடம் இருப்பதா என்று தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறிய போது அவர்கள் அழுவதைக் கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்றால், அந்த அடியார் வேறு யாரும் அல்ல, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு புறப்பட தயாராகிவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்போது என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். சொல்கிறார்கள், அபூபக்கரை, நீங்கள் அழ வேண்டாம். உங்களுடைய எனக்கு சகோதரர்களும் நண்பர்களும் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நெருங்கிய நண்பரின் தனிப்பட்ட நெருக்கத்திலிருந்து அவங்க சொல்ற நபி நான் விலகுகிறேன் என அல்லாஹ்வை அவங்க ஹலீலாக, அல்லாஹ் தன்னை ஹலீலாக எடுத்துக்கொண்ட அந்த காரணத்தால் நறுமையான சகோதரர்கள் அடுத்து சொல்றாங்க, எனக்கு மிக உதவியர், செல்வத்தால் பொருளாதாரத்தால் எனக்கு மிக உதவியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எனக்கு உண்மையில் நான் ஒரு நெருங்கிய நண்பனாக உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது அபூபக்கர் தான். ஆனால் இப்போது அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது இருக்கிறது. அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுடைய அனைத்து கதவுகளும் அடைக்கப்படும், அபூபக்கருடைய கதவு மட்டும் அடைக்கப்படக்கூடாது என்று நபி அவங்க சொல்றாங்க. நறுமையான சகோதரர்களே, அடுத்து நபி அவங்க மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள். அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் சபிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள். எனவே எனது கபரை நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கி விடாதீர்கள், அதை நான் உங்களுக்கு தடுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அதை குறித்து நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியுடைய மனைவிமார்கள் பேசிக்கொள்றாங்க. யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள். அபிசீனியாவுல அங்கு ஒரு நல்ல மனிதர் மரணித்தால் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அங்கு ஒரு நல்ல மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய கபரின் மீது ஒரு பள்ளிவாசலை கட்டுவார்கள். பிறகு அந்த உருவங்களை வரைந்து, அவருடைய உருவங்களை வரைந்து அங்கு வைப்பார்கள். அப்ப இதை பற்றி சொன்ன போது நபி அவங்க சொல்றாங்க, மறுமையில் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிக மோசமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். எனது கபரை நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கி விடாதீர்கள், யூதர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் சபிப்பானாக என்ற விடயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ், எனது கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்கிவிடாதே என்று துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த விடயம். இன்று மக்களுக்கு மத்தியில
சர்வசாதாரணமாக தர்காக்கள் வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன் செய்த உபதேசங்கள்ல, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர நீங்கள் யாரும் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இறுதி நாட்கள் இவ்வாறுதான் கழிந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு அவர்கள் முடிந்த போதெல்லாம் உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ஒரு தங்கத்தை பற்றி கேட்கிறார்கள், தங்க நாணயங்களை பற்றி கேட்கிறார்கள். அதை கேட்டு அது 7 தங்க நாணயங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் அது கொண்டு வரப்பட்டது. அவங்க சொல்றாங்க, இந்த தங்கம் என்னிடம் இருக்கும் நிலையில் முஹம்மது அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹ் என்ன நினைப்பான் என்று அவங்க கேட்கிறான். அப்ப இதை அலியிடம் கொடுத்து இதை மக்களுக்கு தர்மம் செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுப்பி வைக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நோயுடைய வேதனையை பார்த்துவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனது தந்தைக்கு ஏற்பட்ட வேதனையே என்று அவர்கள் கவலையோடு சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், என் அருமை மகளே, உனது தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு எந்த ஒரு வேதனையும் கிடையாது. எனது நபி அவனுடைய இறுதி அந்த நாளாக இருந்தது. என் அருமையான சகோதரர்களே, அந்த திங்கட்கிழமை இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண வேதனை கடுமையாகின்ற போது அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் தண்ணீரிலே தனது அந்த கால்கள் கைகளை போடுகிறார்கள். அவருடைய நெற்றியிலெல்லாம் ஈரத் துணி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் என்றாங்க. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக மரணத்துக்கு சக்கராத் என்ற ஒரு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அன்றைய ஃபஜ்ருடைய அந்த தொழுகை மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் திரையை அகற்றி மலர்ந்த முகத்தோடு அந்த காட்சியை பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகின்றார்களோ என்று ஒரு பதட்டம் அடைகின்ற போது தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க நபி அவங்க சைகை செய்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய தொழுகையின் காட்சியை பார்த்து நபி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உபதேசமாகவும் அதுதான் இருந்தது. மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அடிமைகளுடைய உரிமைகளை எல்லாம் பேணுங்கள் என்று நபி அவர்கள் மக்களுக்கு இறுதி வசியத்தையும் செய்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வேதனையில் இருக்கின்ற போது அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் வருகிறார்கள். அவர்களிடம் ஒரு மிஸ்வாக் இருக்கிறது, அதை பார்க்கிறார்கள். ஆயிஷா உணர்கிறார்கள் நபி அவங்க மிஸ்வாக் செய்வதற்கு விரும்புகிறாங்க. அதை எடுத்து மென்று நபி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் அதை கொண்டு மிஸ்வாக் செய்தார்கள். நபி அவர்கள் அழகான முறையிலே மிஸ்வாக் செய்தார்கள் என்று அவங்க சொல்றாங்க. நறுமை சகோதரர்களே, அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆவை செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா என்ற துஆவை செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, அதே போன்று எனக்கு கருணை காட்டுவாயாக, வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா, அந்த உயர்ந்த நட்போடு என்னை சேர்த்தும் விடுவாயாக என்று தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த இறுதியான வார்த்தைகள் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா என்ற இந்த வார்த்தைகளோடு அல்லாஹுடைய தூதருடைய உயிர் பிரிந்தது என்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த நட்போடு சேர்ந்து விட்டார்கள். எனவே இஸ்லாமிய உம்மத்துக்கு மிகப்பெரிய சோதனை இதுதான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது மதீனா பிரகாசமாக இருந்தது போன்று வேறு ஒரு நாளையும் நான் பார்க்கவில்லை. அதே போன்று நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாளில் மதீனா இருளடைந்தது போன்று நான் வேறொரு நாளையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் பிரிந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நிச்சயமாக நீங்களும் மரணிப்பவரே, அவர்களும் மரணிப்பவர்கள் தான். எனவே இது அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த தீனை மேலோங்க செய்வான். அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் மேலோங்க செய்வான். நமது கடமை அந்த தூதருடைய வழியிலே நாம் பயணிப்பது.
அந்த நபித்தோழர்கள் எப்படி அந்த வழியிலே உறுதியாக பயணித்தார்களோ அதுபோன்று நாமும் பயணித்து இறை திருப்தியை பெற்ற மக்களாக நாம் மாறுவதுதான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னும் மரணிக்கவில்லை, அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கத்தான் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிய அந்த வசனம் பார்க்கிறோம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாதா வ குத்தில அன்கலப்தும் அலா அகாபிக்கும் என்ற வசனத்தை ஓதினார்கள். அந்த வசனத்தை ஓதிய போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருப்பது நமக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அன்று எல்லோரும் இந்த வசனத்தை தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹுடைய தூதரை அன்று வேறில்லை. அவர்களுக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். இந்த தூதர் மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் பழைய அந்த வழியிலே திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனம் ஓதப்பட்டவுடன் நான் அவ்வாறே பூமியிலே சரிந்து விட்டேன் என்று சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தை அன்றைய நாளில் சஹாபாக்களுடைய வாய்கள் எல்லாம் முணுமுணுத்து கொண்டிருந்தன. எனவே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டவுடன் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த புனிதமான மேனி ஒரு போர்வையால் போர்த்தப்பட்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். என்ற இடத்திலிருந்து வந்து அந்த போர்வையை அகற்றி நபியுடைய நெற்றியை முத்தமிட்டவர்களாக சொல்கிறார்கள், நீங்கள் திப்த ஹையன் வமையிதா, உயிரோடு இருந்தபோது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதே போன்று மரணித்த பிறகு மனம் கமழ்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும். அந்த மகத்தான பாக்கியத்தை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரோடு நாம் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் நாம் பித்அத்துகளை விட்டு முழுமையாக விலக வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, வமய்யுத்தி இல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. எவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுவார்களோ, இதுதான் முக்கியமான விஷயம், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுவார்களோ. எனவே அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டு சென்றார்கள், எந்த குறையும் வைக்கவில்லை. அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று அதன் பிறகு ஒருபோதும் மார்க்கமாக முடியாது. இப்போ நாங்கள் ஹதீஸ் படிக்கிறோம், மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எமது காரியத்தில், எமது விஷயத்தில் என்றால் தீனில் யார் புதிதாக ஒன்றை உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும். எனவே நபி அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டதோ அந்த அனைத்தும் நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். இப்போ சிலர் சொல்லுவாங்க, நாம் யாரும் உருவாக்கவில்லையே, நாம் என்ன உருவாக்கினோமா? எமது மூதாதையர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள், எமது மூதாதையர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள், நாம் செய்கிறோம். அவர்களுக்கு பதில் தான் மற்றொரு ஹதீஸ் என்ன, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நபி அவங்க சொல்றாங்க, யார் நாம் செய்யாததை செய்வார்களோ, அந்த ஹதீஸ் சொல்லுது யார் உருவாக்குவார்களோ, நமது மார்க்கத்தில் யார் புதிதாக ஒன்றை உருவாக்குவார்களோ அது நிராகரிக்கப்படும். இப்ப சிலவங்க சொல்றாங்களே, நாம் உருவாக்கல்ல, இது நாம் நமது மூதாதைகள் செய்வதை கண்டோம் அதனால் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு பதில் தான் இந்த ஹதீஸ், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் எமது காரியத்தில் இல்லாத ஒன்றை செய்வார்களோ. அப்ப நாம் என்ன பார்க்க வேண்டும்? மூதாதையர்கள் செய்தாங்களான்னு இல்ல பார்க்க வேண்டும், நபி அவர்கள் செய்தார்களா? அப்ப நபி அவர்கள் செய்யவில்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். எனவே அருமை சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? யார் நாம் செய்யாததை செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். எனவே அன்பிற்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிலர் என்ன கேட்பாங்க, நபி அவர்கள் இந்த மேசை என்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்களா? லேப்டாப் என்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்களா? மைக் என்ன பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்களா? இப்படி ஒரு வாதத்தை வைப்பாங்க. நறுமையான சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலக காரியங்களை பொறுத்தவரையில் அவைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலே போதுமானது. தடை இருந்தால் பயன்படுத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தடை இருந்தால் பயன்படுத்தக்கூடாது. அனுமதி தான் அடிப்படை. உதாரணமா வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் பயணித்தார்கள், அதனால் எல்லோரும் ஒட்டகத்தில் பயணிங்கள் யாரும் சொல்வது கிடையாது, யாரும் சொல்வது கிடையாது. வசதி உள்ள வாகனங்கள்ல தாராளமாக பயணம் செய்யலாம், தாராளமாக பயணிக்கலாம், இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை உலக விஷயங்கள்ல. ஆனால் என் அருமை சகோதரர்களே, என்ன செய்யறது? நபி அவங்க ஒட்டகத்துல பயணித்தாங்க,
இன்று நாம் என்ன செய்கிறோம், வேற ஃப்ளைட்டில் அல்லது காரில் பயணிக்கிறோம். நபி அவர்கள் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது எந்த துவாவை ஓதினார்களோ அந்த துவாவைத்தான் நீங்கள் ஃப்ளைட்டில் பயணித்தாலும் சரி, கப்பலில் பயணித்தாலும் சரி, எதில் பயணித்தாலும் துஆவை மாற்ற முடியாது. அது சுபஹானல்லதி சஹர்லனா தான். அதை மாற்ற முடியுமா? மார்க்கத்தை மாற்ற முடியாது. உலக வசதிகள் மாற்றலாம், அனுமதி இருக்குதா, தாராளமா பயன்படுத்தலாம். ஆனால் தீன், நபி அவங்க ஒட்டகத்தில் பயணிக்கும் போது இந்த துவா ஓதினாங்க, எங்களுக்கு ஃபிளைட்ல பயணிக்கிறதுக்கு வேறொரு துவாவை தாங்கன்னு கேட்க முடியுமா? மார்க்கத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததுதான் மார்க்கம். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டிய வசனம், யார் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பின்பற்றுவார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையாளர்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள். நாங்கள் உண்மையில் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அதை துஆ செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த நேசத்தில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் காட்டித்தராத பிதஅத்துகள் நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியா? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சாப்பாடு ஒரு 50 சாப்பாடு தான் கொண்டு வந்தோம். எவ்வளோ பேர் முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க சாப்பாடு. மாதிரி பேருக்கு பணம் பெற்றீங்க, இதில் எவ்வளோ பேருக்கலாம் தெரியும், எத்தனை கொண்டு வந்து அந்த பேரித்த பழம் பெட்டி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போங்க. கீழே போகும்போது எங்கள் அபு தாயர் அவர் நவாஸ் அதை கொடுப்பாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சு கொள்கிறோம். நாளைக்கு 100 பல தர்ஜுமா நடைபெறும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.